வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026-2027 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். இருக்கிற குரு பயிற்சி இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துடைய ராஜா யாருன்னா குரு. ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் சரிங்களா குரு பயிற்சி நடக்குது. அது எங்கன்னா கடகத்தில் போய் உச்சம் அடைகிறார். அதனால் இது வந்து ஒரு அவர் ராஜாவாக இருக்கும் போது நடக்கிற குரு பயிற்சி வந்து ஒன்றும் வீரியம். ஸோ உங்கள் ராசிக்கு நிறைய நல்லது நடக்கும் போது என்ன நல்லதுன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம் சூப்பராக இருக்குங்க டைம். நம்ம போன வருஷம்லாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைவீங்கன்னு. நிறைய பேர் நிறைய முயற்சி அடைஞ்சு வீடு வாங்கினாங்க, லேண்டு வாங்கினாங்க, நிறைய பண்ணாங்க சரியா. இப்போ ஏன்னா நம்ம கிளைண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த சேனல்லேருந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இப்போ அதை வாங்கினவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க. லேண்டு வாங்கினவங்க எல்லாருமே வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு நடக்கும். அது கமர்ஷியலாகவும் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்டாகவும் இருக்கலாம். இன்கேஸ் வாங்காதவங்க இப்போ வாங்குங்க. லேண்டு வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நெருப்பு ராசி, ஆண் ராசி, செவ்வாயோட வீடு. செவ்வாய் வீடை தான் பூமிக்காரங்கன்னு சொல்லுவோம். அதனால் இந்த மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு லேண்டு மேலே ஒரு ஆசை இருக்கும். நீங்களே ஒன்றும் இல்லை, நிறைய ரியல் எஸ்டேட்டு வேலை பார்க்குறவங்க, அந்த தொழிலில் இருக்கவங்கள பாருங்கள். நிறைய பேர் ஆஃபீஸில் முருகர் படம் வச்சுருக்கோம், இல்லை பெருமாள் படம் வச்சுருக்கோம். இந்த ரெண்டு கடவுளும் லேண்டுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் சரிங்களா. ஸோ முருகர்த்து லேண்டு வாங்கினவங்களே இப்போ கட்டுவீங்க, வாங்காதவங்க இப்போ வாங்குங்க. நேரம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ வண்டி நீங்கள் ரோட்டில் மெயின் ரோட்லலாம் போகும்போது நம்ம ஸ்லோவாக போவோம். சைட்டில் சர்ன்னு ஒருத்தர் போவாங்க, வளைஞ்சு போவாங்க, ஆரன் அடிச்சுட்டே போவாங்க. யாரா இவன்லாம் யோசிப்போம்ல. மோஸ்ட் அது மேஷமாக இருக்கும். யங் ஏஜில் மேஷனா ஃபயர் மாதிரி இருக்கும். வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வண்டி மேலே ஆசைப்பட்டிங்கன்னா வண்டி வாங்குறதுக்கும் இது வந்து ரொம்ப சூப்பரான டைம். லேண்டு, வண்டி. அதே மாதிரி மேஷம் வந்து நிறைய பேர் மேஷம் கோவக்காரங்கன்னுவாங்க. கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். மேஷம் மாதிரி அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க யாருமே இல்லை. ஒரு வீட்டில் மேஷம் இருக்குன்னா மேஷம் பொறுப்பு இல்லை, கோபக்காரன்லாம் திட்டுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் யாரையாவது எதனா பண்ணணுன்னா அந்த மேஷத்தை தாண்டி தான் வரணும். மேஷம் வந்து அவ்வளோ சேஃப்கார்ட் பண்ணணும் அவங்கள நம்பியிருக்கவங்கள. ஸோ குடும்பத்துக்குன்னு நான் வந்து ஒரு லேண்ட் வாங்க போகிறேன், இல்லை குடும்பத்துக்குன்னு நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட போகிறேன், குடும்பத்துக்குன்னு நான் ஒரு எஃப்டி போட போகிறேன், குழந்தைங்களுடைய கல்யாணத்துக்குன்னு நான் ஒரு போஸ்டலில் ஒரு சேவிங்ஸ் போட போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் குடும்பத்துக்குன்னு செய்கிற விஷயங்கள்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகும். இதுலேயே நம்ம சொல்லுவோம்ல, இந்த டைமில் வந்து கல்யாணத்துக்கு நேரம் நல்லாயிருக்கு, இந்த டைமில் வேலைக்கு நேரம் நல்லா இருக்குன்னு. அதேமாதிரி யார் நம்மளுக்கு இதை வந்து ஹெல்ப் பண்ணுவான்றதுலாம் இருக்குது. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த வீடு, வண்டி, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு யார்கிட்டனா அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னா உங்களோட அம்மா, இல்லை அம்மா ஏஜில் இருக்கவங்க, இல்லை வெளியே கூட நீங்கள் இப்போ யாரோ ஒரு அட்வைஸர்கிட்ட போகிறீங்கன்னா கூட அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்ககிட்ட போங்களேன். அவங்க வந்து பயங்கரமாக இதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு உறவு முறை, ஒரு ஜெண்டர் பாலினம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளாம் ஒருத்தர் லேண்டு வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக இருந்தார். அவருக்கு அந்த லேண்டு ஒருத்தர் வந்து தரலை. அவர் ஒரு நாள் பேசிட்டு போய், இல்லை சார் நீங்கள் நேரில் போய் பேசுங்க சார்னு சொல்லிட்டேன். அவர் வந்து வீட்டுக்கு நேரில் போயிட்டு அவருக்கு அந்த வாங்க வேண்டியவர்கிட்ட பேசுகிற நேரம் அவங்க அம்மா கிட்டே பேசிவிட்டு, அவங்க அம்மா கடைசியில் இவரை பிடிச்சி போய் சாப்பாடெலாம் போட்டு அனுப்பிச்சு உனக்கு தான்ப்பா லேண்டுன்னு டோக்கன் அட்வான்ஸ்லாம் வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க. அது ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு அமையும். சரி, அந்த காலகட்டம் அந்த மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம போன வருஷம்லாம் சொல்லியிருந்தோம், மேஷத்துக்கு வந்து கல்யாணத்துக்குலாம் அவ்வளோ டைம் சூப்பராக இருக்குன்னு. யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிங்களோ இப்போ வந்து உங்கள் ஸ்பௌஸ் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இன்றைக்கி எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு இப்போ லேண்டு வாங்கணும், ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும்னா அவங்க நகை தர்றது, பணம் தர்றது, இல்லை அவங்க லோன் எடுத்து தர்றது, இல்லை ஒய்ஃப் வீடோ ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேருந்து இது ஒரு பணம் வருது, இல்லை சொத்து வருது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரும். அதே மாதிரி வெளியே ஏதாவது பணம் அடைச்சிருந்தால் அதுவும் உங்களுக்கு திரும்பி வரும். இப்போ மேஷம்லாம் எப்படின்னா, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னா கூட இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கியாவது கொடுப்பாங்க. மேஷம் வந்து அதை அவங்கள நம்பி வந்தவங்கள பார்த்துப்பாங்க. என்ன பிரச்சனை நிறைய பேர்கிட்ட கடன் கொடுத்துட்டு திரும்பி வாங்குறதுக்கு கஷ்டப்படும், கொடுத்துரும் திரும்பி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எதனா மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா
இப்போ வந்து அந்த பணத்தை கேட்டு திரும்பி வாங்குறதுக்கு சூப்பரான டைமிங்க. தாராளமாக இப்போ வந்து வெளியே மாட்டிக்கிட்டு இருக்க பணத்தை வந்து கேட்டு வாங்கலாம். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இன்னொன்று வெளியேருந்து எனக்கு பணம்லாம் வரப்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது? ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், வேறு பிஸ்னஸ் பண்ணலாம். தொழிலுக்கு நீங்கள் இப்போ மேஷ ராசி லக்னக்காரங்க புதுசாக இப்போ தொழில் நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. ஐடியா இருக்கும். ஐடியாவை செயல்படுத்தி ஆரம்பிக்கிறவங்களுக்கு சூப்பராக வளரும், தொழில் நல்லா வளரும். அதே மாதிரி ஃபாரின் ட்ராவல் போகிறது, நீங்கள் பண்ணுற தொழிலில் அப்ராடுக்கு போகிற சான்ஸோ இல்லை போயிட்டு வர சான்ஸோ இல்லை உங்கள் ப்ராடக்ட் அனுப்புகிற சான்ஸோ இருந்தால் அதுவும் பயங்கரமாக பிக்கப் ஆகும். இதெல்லாம் ஒன்று சார், எனக்கு இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் முருகர். ஏன்னா எப்போயுமே நம்ம வந்து மேஷத்துக்கு முருகரை சொல்கிறோம். முருகர்லேயே திருச்செந்தூர் முருகர் அப்படிங்க. ஏன்னா இது வந்து கடகத்தில் வராது, குருஸ்தலம் எதுனா திருச்செந்தூர் தான். அதுவும் கடகம்ன்றது கடல் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலும் எதுனா திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் முருகர் கோவில் போய்ட்டு செவ்வாய்க்கிழமை ராத்திரி தங்குங்க. தங்கிட்டு வாங்க, ஒரு நல்ல மாறுதல் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது சார். வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார், வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது, நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷியை சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான், இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாமே காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்கன்னா, பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும்.
நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.